ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, இந்த மே மாதம் முதல் நாளில் தொழிலாளர் தினமென்று உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த நாளில் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் கல்வாரி லுத்தரன் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை முதலாவது நாங்கள் உரித்தாக்குகின்றோம். இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவும், தொழில் வளம் சிறக்கவும், உங்கள் வாழ்வாதாரம் பெருகவும் ஆண்டவர் அருள் செய்வாராக என்று வேண்டிக் கொள்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த மாதப்பிறப்பு ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த 2021 ஆண்டை எங்களுக்கு தந்த எவ்வளவோ நெருக்கடிகளின் மத்தியிலே கடந்த 4 மாதங்களை வெற்றிகரமாக நாங்கள் முடிக்கவா, இந்த 5வது மாதத்திலே தொழிலாளர் தினமென்று சிறப்பிக்கப்படுகிற இந்த மே மாத முதல் நாளில் உம்முடைய பிள்ளைகளாக உலகம் முழுவதிலும் இருந்து ஒரு குடும்பமாக நாங்கள் உம்முடைய நல்ல நாமத்தை பாடி துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய திருவசனத்தை தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். நல்ல தகப்பனே, இந்த நாளை ஆசீர்வதியும் ஐயா, இந்த மாதத்தை ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் எங்களுக்கு தேவைகள் என்ன என்பதை தெரிந்த தேவன், இந்த மாதத்தில் எங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் அன்பு கரங்களில் வைத்து எங்களை பாதுகாத்து கொள்வீராக. இந்த ஆராதனை உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். இந்த ஆராதனையின் வாயிலாக ஆவியானவர் கொண்டு வருகிற நன்மையை, கிருபையை நாங்கள் விசுவாசத்தோடு சொந்தமாக்கி கொள்ள கிருபை தார். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 69வது கீர்த்தனை பாடல், ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே என்ற பாடல் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யுத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரிசுதனை புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரன் உன்னுரை நூற்படி நிலத்தூற்றோனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்ச
ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய உம்பர் கணத்தோடு, அம்பர் மேவிய உம்பர் கணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தையர்க்கானந்த மாட்சிமை அளித்தோனை, மந்தையர்க்கானந்த மாட்சிமை அளித்தோனை, மானபர என்னும் ஞான குணவானை ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரண்டாவது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 2. புறஜாதிகள் கொந்தளிப்பானேன், ஜனங்கள் வீண் காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கும் விரோதமாய் பூமியின் ராஜாக்கள் எழும்புகிறார்கள், அதிகாரிகள் கூடி ஆலோசனை செய்கிறார்கள். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மிடத்திலிருந்து எறிந்து விடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருப்பவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை பரிகாசம் பண்ணுவார். பின்பு அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசி தமது உக்கிரகத்தில் அவர்களை கலங்கடிப்பார். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் நானே என் ராஜாவை ஏற்படுத்தினேன் என்கிறார். கர்த்தர் நியமித்ததை கூறுவேன். நீர் என் குமாரன், இன்று உம்மை ஜனிப்பித்தேன். என்னிடம் கேளும். புறஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் கடையாந்தரங்களை உமக்கு காணி ஆட்சியாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று அவர் என்னிடம் சொன்னார். இப்படி இருக்க ராஜாக்களே, விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே, எச்சரிப்படையுங்கள். பயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்து கொள்ளுங்கள். அவர் கோபம் சீக்கிரமாய் பற்றி எரியும். அவரிடம் அடைக்கலம் புகுந்தவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 8 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசனா அதிகாரம் 41 வசனங்கள் 8 முதல் 14 வரை. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ, உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடையாவார்கள்.
உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்றார் என்பது. இன்றைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்து முடிந்தது. அப்படி இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதியை பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 26 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 10 வசனங்கள் 26 முதல் 31 வரையிலும் இதை வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாத உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்பது. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா திரியேக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்வான். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தான். பரத்துக்கேறி சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உலகம் முழுவதிலும் இருக்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கா கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதே. ஆமென். இந்த மே மாத முதல் நாளில் இந்த மாத பிறப்பில் கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்காக தேவ சமூகத்திலே வேண்டிக் கொண்ட போது ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக தந்த வாக்கு தத்தத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த மே மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்து இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் எங்களை தேற்றவும் தாங்கவும் ஆசீர்வதிக்கவும் சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு
உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம் ஐயா. ஆவியானவர் வெளிப்படுத்தி தருகிற பிரகாரம் ஆவிக்குரிய சத்தியங்களை விளங்கிக் கொள்ளவும் கீழ்ப்படியவும் தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். 2 வார்த்தைகளின் மூலம் போராட்டத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். முதலாவது போராட்டம், 2வது யுத்தம். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அதுவும் ஒரு தொழிலாளியினுடைய வாழ்க்கை என்பது போராட்டத்திலே தொடங்கி போராட்டத்திலே நடந்து போராட்டமாகவே சில வேளை முடிந்து விடுகிறது. வாழ்க்கை முழுசும் போராட்டம். வாழ்வுக்கான போராட்டம், இருப்பிடத்துக்கான போராட்டம், தொழிலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான போராட்டம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் முதலாளி, சிறந்த முதலாளி, கைதேர்ந்த தொழிலாளி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவரை பற்றி குறிப்பிடும் போது எபிரேய வேத புத்தகம் குறிப்பிடுகிறது என்னவென்றால், பாரா எலோஹீம், அதாவது படைத்தார் கடவுள். அவர் தன்னுடைய தொழிலின் மூலம் அறியப்படுகின்றார். அவர் உலக எல்லா அண்ட சராசரங்களையும் உடைய சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் தம்முடைய படைப்பின் மூலம், மீட்பின் மூலம், ரட்சித்து காப்பதன் மூலம் அறியப்பட்டிருக்கிறார். ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் அவருக்கு தெரியாதது அல்ல. நம்முடைய போராட்டங்களையும் யுத்தங்களையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு காலையில இந்த கொரோனா பெருந்தொற்று காலம் எல்லா தொழிலாளர்களுக்கு ஒரு போராட்ட காலம். அநேகர் வாழ்வாதாரங்களை இழந்து போன நிலைமையில நீங்கள் இருக்கக்கூடும். வேதம் சொல்லுகிறது, இந்த போராட்டம் முடியும். இந்த போராட்டம் ஆண்டவரால் உங்களுக்கு மாற்றி தருவார். நம்புங்கள், விசுவாசியுங்கள். வாழ்க்கையின் சில போராட்டங்கள் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கும். 1916ஆம் வருஷம் 1ஆம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம், ஜெனரல் டோபி தன்னுடைய இங்கிலாந்து படைகளை புனித மண் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் தேசத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். ஆனால் அங்கே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய போராட்டங்கள் வெடித்து கிளம்பிக் கொண்டே இருக்கின்றன. அப்ப அவர் கவனிக்கிறார், இந்த வெள்ளிக்கிழமையானால் இஸ்லாமியர்கள் யாரும் போராடுவதில்லை, சனிக்கிழமையானால் யூதர்கள் யாரும் போராடுவதில்லை, ஞாயிற்றுக்கிழமையானால் கிறிஸ்தவர்கள் போராடுவதே இல்லை. அது விடுமுறையாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்ப அவர் ஒரு நாள் தன்னுடைய துணை இராணுவ தளபதிகளை பார்த்து சொன்னாராம், உலக சமாதானத்துக்கு ஒரு வழியை நான் கண்டுபிடித்துட்டேன். போராட்டம் இல்லாத மனித இனத்தை உருவாக்க வேண்டுமானால் இன்னும் 4 புதிய மதங்களை கண்டுபிடிச்சா போதும். வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்கள் போராடவில்லை, சனிக்கிழமை யூதர்கள் போராடவில்லை, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் வெளியிலே வருவதில்லை, அவர்களும் போராடுவதில்லை. அப்படியானா திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை புனித நாட்களாக ஆசரிக்கக்கூடிய 4 மதங்களை மாத்திரம் கண்டுபிடிச்சா போதும், உலகத்தில் யுத்தமே நடக்காது.
நமக்கெல்லாம் விடுதலை கிடைச்சிரும். அப்படி வேடிக்கையாக சொன்னாராம். என் அன்புக்குரியவர்களே, போராட்டங்களும் வினோதமாக இருக்கும். சில வேளைகளில் எதுக்காக என்னிடத்தில் இவர்கள் போராடுகிறார்கள், எதுக்காக என்ன விரோதிக்கிறார்கள், இந்த தொழில் நிறுவனத்தில் என்ன ஏன் இவர்கள் பகைக்கிறார்கள், இந்த நிறுவனத்துக்கு நல்லதுக்குத்தானே நான் பாடுபடுகிறேன் என்று நினைக்கின்றவர்கள் கூட சோர்ந்து போகிறார்கள். போராட்டத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த போராட்டம்? ஏசாயா 41:11 சொல்லுகிறது, உன்மேல் எரிச்சலாயிருக்கிறவர்கள் யாவரும். அதே வசனத்தில் அடுத்தது சொல்லுகிறார், உன்னோட வழக்காடுகிறவர்கள், எரிச்சலாயிருக்கிறவர்கள், வழக்காட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு போராட்டத்தின் அனுபவத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை கடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த போராட்டத்தில் இருந்து எப்போது விடுதலை கிடைக்கும், சிறையிருப்பிலிருந்து எப்போது எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்கின்ற ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா பெருந்தொற்று வந்த நாளிலிருந்து உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா மக்களுடைய வாஞ்சையும் என்ன? ஆண்டவரே, இது எப்போது எங்களை விட்டு மாறும்? எவ்வளவோ இழப்புகளை சந்தித்து விட்டான், எவ்வளவோ இன்னுயிர்களை பறிகொடுத்து விட்டான், எவ்வளவோ அழிவுகளை நாசங்களை சந்தித்து விட்டான். மனித இனத்தோடு போராடி கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான கொள்ளை நோய் என்றைக்கு மாறும்? யார் இதை மாற்றுவது என்ற கேள்வி எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த போராட்டத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வாக்களிக்கிறார், இன்னும் கொஞ்சம் நாட்களில் இந்த போராட்டம் காணாமல் போய்விடும். இது நடந்தது மாதிரி ஒரு தடயமே இல்லாமல் இல்பொருளாய் போய்விடும். ஆங்கிலத்திலே பயன்படுத்துகிற வார்த்தை நான் எக்ஸிஸ்டன்ட், இருந்த தடயமே இல்லாமல் போய்விடும். இதை செய்வது யார்? வேதம் சொல்லுகிறது, வேதம் அழகாக சொல்லுகிறது. 14ஆம் வசனம், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். உன் மீட்பர் என்று இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை எபிரேயத்தில் கோயல் என்று போடப்பட்டிருக்கிறது. கோயல் என்றால் அந்த வார்த்தை 15 தடவை பழைய ஏற்பாட்டிலே வருகிறது. இந்த கோயல் என்பவர் யார்? ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி பார்த்தால் அந்த மீட்பர் கோயல் என்பவர் இழந்து போன உரிமைகளை மீட்டு கொடுக்கின்றவர். ஒருவன் தன்னுடைய உரிமையெல்லாம் இழந்து போய் இருக்கிறான், அவனுக்காக அவனுடைய சார்பாக வந்து நின்று வழக்காடி அந்த உரிமையை மீட்டு கொடுக்கின்ற ஒருவருக்கு பெயர் கோயல். இன்னொன்று, காலம் சென்ற உறவினருடைய உரிமைகளை மீட்டு தருபவர். ஒரு குடும்பத்திலே ஒரு உறவிலே ஒருவன் மரித்து போனால் அவனுடைய குடும்பம் நிற்கதியாக இருக்கும். அவனுக்காக பேசுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க, அவனுடைய காரியத்தை நடத்தி கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க.
அப்போது ஒருவர் வருகிறார். அவர் குடும்பத்தினுடைய நெருங்கின உறவினர் மாத்திரமல்ல, மரித்து போனவனுடைய குடும்பத்துக்கான உரிமைகளை மீட்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பெயர் மீட்பர் கோயல். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், போவாஸ் நகோமியினுடைய நெருங்கின உறவினராக இருந்து அந்த எலிமெலேக்கினுடைய குடும்பத்தாருடைய உரிமைகளை மீட்டு கொடுத்து ரூத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுத்தவராக பார்க்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தினாலே எல்லா பாக்கியங்களையும் இழந்து போன மனுக்குலத்துக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய உரிமைகளை மீட்டு தந்தா. அவர் நம்முடைய நல்ல மீட்பராக இருக்கிறார், நம்முடைய நல்ல ஆத்தும நேசராக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய மீட்பர். அவர் என்ன செய்கிறாரு? அவர் நமக்கு துணை நிற்கிறார். இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல. வேதம் அழகாக சொல்லுகிறது, யாக்கோபு என்னோ பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தை சமாளிப்பதற்கு, எதிர்த்து நிற்பதற்கு, இந்த போராட்டத்தை வென்றெடுப்பதற்குள்ள தகுதி, சாமர்த்தியம், திறமை நமக்கு கிடையாது. நாம் பூச்சிகள், சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன பூச்சிகள், சிறு கூட்டம். பெருங்கூட்டத்தோடு போராடி வெற்றி பெற இயலாத. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு 15ஆம் வசனத்துல, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாய்க்கி விடுவார். பூச்சியாயிருக்கிற நீ, சின்ன கூட்டமாயிருக்கிற நீ, போராட தகுதி இல்லாதிருக்கிற நீ, போராடுவதற்கு பயிற்சியற்றவனாக இருக்கிற உன்னை நான் எந்திரமாக்குவேன். நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுமுள்ள எந்திரமாக்குவேன். உன்னை பலப்படுத்துவேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை நான் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவேன். நீ என்ன செய்வாய்? மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாய்க்கி விடுவான். உன்னை எதிர்த்து வருகிற சக்திகள் உன் குடும்பத்திலேயா இருக்கலாம், நீ வேலை செய்கிற இடத்திலேயா இருக்கலாம், நீ வாழுகிற சமூகத்திலேயா இருக்கலாம். நீ ஒரு சின்ன கூட்டம் தானே, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி தானே, இவன் ஒரு சின்ன பூச்சி தானே, அப்படி கையில பிடிச்சு நசிக்க அப்படி போட்டு விடலாம் என்று வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, உனக்கு பின்னால உன்னை பலப்படுத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் பூச்சியாகிய உன்னை பெரிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக மாற்றி வைத்திருக்கிறார். உனக்கு இருக்கிற ஆற்றல், உனக்கு இருக்கிற வல்லமை, உனக்கு இருக்கிற பலம் என்னுடையது. நீ அதனால மலைகளை குன்றுகளை பதருக்கு ஒப்பாயிருவார். அடிச்சு மிதித்து நொறுக்கி ஸ்துவம்சம் பண்ணிவிடுவார். இப்படித்தான் உன்னோடு போராடினவர்களை நீ காணாதிருப்பான். கர்த்தர் உன் மீட்பராக, உன் நேச கர்த்தராக, உனக்கு பொறுப்பானவராக, உன்னுடைய உரிமைகளை எல்லாம் மீட்டு தருகிறவராக, உன்னுடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவராக, உனக்காக தம்மையே தியாகமாக ஒப்பு கொடுத்தவராக, கல்வாரியிலே உனக்காக கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினவராகிய இயேசு கிறிஸ்து உன் மீட்பராக இருந்து உன்னை பலப்படுத்தி, உன்னை எந்திரமாக்கி, பிரச்சனைகளை, போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு, மேற்கொள்வதற்கு உன்னை பலப்படுத்துவா. இதுதான் இந்த மாதத்தில் தேவன் தருகிற வாக்குத்தத்தம். என் அன்புக்குரியவர்களே, நாம் சந்திக்கிற சூழ்நிலை மிகவும் பயங்கரமானது, சந்தேகமில்லை. நேற்றைய தினத்திலே சொல்லப்பட்ட ஒரு குறிப்பின்படி உலகத்திலே கொரோனா வியாதியினாலே இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிற 4 பேர்களிலே
ஒரு நபர் இந்தியாவை சார்ந்தவராக இருக்கிறார். மருத்துவ உலகத்தினால ஒன்றும் செய்ய முடியவில்லை, அரசியல் தலைவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இயற்கையின் பேரழிவு என்று அறியப்படுகிறதான இந்த கொள்ளை நோய் எங்க போய் முடியும் என்பதை யாரும் வரையறுத்து சொல்ல முடியாத அளவு அதனுடைய வேகமும் வீரியமும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று நிச்சயம், நம் மீட்பர் நம்மோடு இருப்பதனால, அவர் நம்மை பலப்படுத்துவதனால இந்த போராட்டத்திலிருந்து நாம் மீண்டு வருவோம். இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக மிதித்து போடுவோம். இதுதான் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு தருகிற நம்பிக்கை. என் அன்புக்குரியவர்களே, விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்தான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட, நித்திய ஜீவனை பற்றிக்குள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் போராட்டம்தான். விசுவாச ஜீவியத்திலே வாழக்கூடியவர்களுக்கு போராட்டம் எப்போதும் தயாராக இருக்கிறது. ஆனால் பயப்பட வேண்டாம், நம் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். அவர் நமது மீட்ப, அவர் பூச்சியாகிய நம்ம, சிறு கூட்டமாயிருக்கிற நம்ம, பலனற்றவர்களாயிருக்கிற நம்ம பெரிய எந்திரங்களைப் போல பலப்படுத்தி போராட்டங்களை அடித்து நொறுக்கி மிதித்து எழுந்து வெற்றிகரமாய் வருவதற்கு ஆற்றல் படுத்துவார். அவருடைய வார்த்தையின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். அவருடைய திருசாக்கிரமந்துகள் மூலம் ஒவ்வொரு நாளும் நம்மை திடப்படுத்துவார். இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்துக்குள்ள பிரவேசிப்பா. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 376வது பாடல், அதில் 2ம் 4ம் சரணங்களை மட்டும் பாடுவோம். ஆதாரம் நீர்தானையா என் துறையே, ஆதாரம் நீர்தானையா என்ற பாடல். 2ம் 4ம் சரணங்கள். ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. சுதாமுலையில் நான் தீதாய் மயங்கையில், சுதாமுலை நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு, ஆதாரம் நீதானையா
என் துறையே ஆதாரம் நீதானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிதமே துக்கம் மிகும் வேளையில் உன் தாசனுக்கு ஆதாரம் நீதானையா. என் துறையே ஆதாரம் நீதானையா. ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, இந்த மே மாதம் முதல் நாளிலே நீ தந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பெருந்தொற்று காலத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா பணியாளர்களும் தொழிலாளர்களும் மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் பாரங்களோடு, எதிர்காலத்தை குறித்த கவலைகளோடு, தங்கள் வாழ்வாதார பிரச்சனைகளை குறித்த சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அவர்கள் இல்பொருளாவார்கள் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களுக்கு வாக்கு பண்ணினீரே சுவாமி. நாங்கள் சிறு பூச்சிகள், சின்ன கூட்டம், போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு தகுதியற்றவர்கள், பலனில்லாதவர்கள், நாங்கள் அடிக்கடி சோர்ந்து போகிறவர்கள். ஆண்டவரே, நீர் எங்கள் மீட்பராக, எங்கள் ஆத்தும இரட்சகராக இருந்து எங்களுக்கு துணை நிற்கிறேன். எங்களை உம்முடைய வசனத்தினால் தேற்றுகிறீர். பயப்படாதே என்று சொல்லுகிறேன். எங்களை எந்திரங்களாக்கி, புதிதும் கூர்மையுமான எந்திரங்களாக்கி, பிரச்சனைகளை, மலைகளை, குன்றுகளை மிதித்து போடுகிற, உடைத்து போடுகிற, நொறுக்கி போடுகின்ற ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றுகிறேன். இந்த நம்பிக்கையின் வார்த்தையை இந்த நாளில் எங்களுக்கு நீ தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்குறுதியை இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கும் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்கு நீ தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் யார் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று போராட்டத்தோடு எண்ணிக்கொண்டிருந்தோம். நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நீ தெளிவாக சொன்னீரையா. உம்மை நம்பி, உம்முடைய வார்த்தைகளை நம்பி, உம்முடைய பலத்தை நம்பி இந்த மாதத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறான். இந்த மாதம் முழுவதும் நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. தகப்பன, இன்றைக்கும் தங்கள் உற்றவர்களை இழந்து, தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்ல மீட்பராக இருந்து அவர்கள் இழந்து போன நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள, அவர்களுடைய நியாயமான உரிமைகளை மீட்டெடுக்க ஆண்டவரே நீர் போவாசாக இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஐயா. தகப்பன, இப்போதும் இந்த வியாதியின் நிமித்தம், கொள்ளை நோயின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள், மருத்துவமனையிலே சிகிச்சையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறார். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும் ஐயா. இந்த காலகட்டங்களிலே முன்னணியிலே நின்று பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அதே போல அத்தியாவசிய பணிகளான குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து, வங்கித்துறை இவைகளிலே பணி செய்கின்ற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. போக்குவரத்து பணியாளர்களுக்காக கர்த்தாவே, குடிநீர் சம்பந்தமான நிர்வாகத்தை நடத்துகின்றவர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறார். ஆண்டவரே, வெளியிலே சென்று வருகிறவர்கள், பல மக்களோடு தொடர்பில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் உம்முடைய பாதுகாப்பை, பராமரிப்பை தான். நல்ல தகப்பன, எது நோக்கி இருக்கிற சட்டமன்ற தேர்தல்கள்,
இன்னும் நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறா. உமக்கு சித்தமான தலைவர்களை நீர் எங்களுக்கு தெரிந்து தார். மக்கள் அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஆண்டவரே அவர்கள் நல்ல நிர்வாகத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்யும் ஐயா. இன்று பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறார். புதிய பிறந்த நாளில் அடியெடுத்து வைக்கிறவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆண்டு நன்மையும் கிருபையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஆண்டா இருக்கட்டா. அதே போல திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கா கர்த்தருடைய இரக்கங்களை, கிருபைகளை, சமாதானத்தை தார். குடும்பமாய் மகிழ்ச்சியாய் வாழட்டான். சின்ன பிள்ளைகள், வயதான பெற்றோர், கர்ப்பஸ்திரீகள், பலவீனமானவர்கள் எல்லாரையும் பலப்படுத்தா. வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே வேலைக்காக, படிப்புக்காக சென்று தங்கி கொண்டிருக்கிறவர்கள், இந்த மாதத்திலும் வெளியூர்களுக்கு பிரயாணம் பண்ண திட்டமிட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதி. தேசத்தை ஆளும் தலைவர்களை கண்ணோக்கி பார். இந்த காலகட்டங்களிலே மக்களை பாதுகாப்பதற்கு, பராமரிப்பதற்குரிய ஞானத்தை அவர்களுக்கு தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுவதாக. அந்த கடனாளுக்கு நாங்கள் மன்னிக்க போல சோதனைப்படாம் ஆட்சி மல்லம் என்று நிற்கொண்டே. ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியின் உறவும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பஸ்நாம் தேஸ்து கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சாலவான். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களுக்கு இந்த மே மாத முதல் நாள் மாதப்பிறப்பு வாழ்த்துக்களை கல்வாரி லூத்தரன் திருச்சபையின் சார்பில் உரித்தாக்குகின்றோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை வழிநடத்தவா, பாதுகாக்கவும் வாக்களித்திருக்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த மாதத்தில் அடி எடுத்து வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கும் புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கும் மத்திபவார ஆராதனை மற்றும் தினசரி ஆராதனைகள் முகநூலிலே நடைபெறுகின்றதே. வர முடியாதவர்கள், வர முடியாத சூழலை இருக்கிறபடியா இல்லங்களிலே நீங்கள் முகநூலிலே எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நிச்சயமாக இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாம் எங்கிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். God bless you. Thank you.